Hi friends, welcome to Sala Easy Max. டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாலை ஈசி மேக்ஸ் அகாடமி சார்பாக மொபைல் ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாலை ஈசி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட மொபைலில் நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா டிஆர்பி ரிலேட்டடா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர், நெட்டு செட்டு, கேட் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். அந்த சிலபஸ் காப்பி நீங்க போயிட்டு நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமான டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். இதையும் நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளாஸஸும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ கிளாஸஸும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப்லயே ஆன்லைன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையுமே உடனே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் அனாலிசிஸ், டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டு, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டின் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே நீங்க அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்ல இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே இடத்துல நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அப்படி இல்லாட்டினா உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்மளோட சாலை ஈசி மேக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட், அதாவது www.salaiEasyMax.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலும் இதுலயும் நம்ம எல்லாமே கோர்சஸ் வந்து வீடியோ கிளாஸஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயாவே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, கேட் எக்ஸாம் இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அகாடமிக்ல போனீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கான பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலபஸ் காப்பி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ், பிஜி டிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமான ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம அந்த மாடல் டெஸ்ட்டை நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈசி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல்ல யூனிட் 4 வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்னன்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட்டை நம்ம எத்தனை சாப்டரா பிரிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சப்டாபிக்ஸுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கணும், அதில் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ண போகிறோம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் மாடல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டையுமே இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரிசல்ட் அனாலிசிஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, எந்தெந்த கொஸ்டினை தப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளவு, அதுக்கப்புறம் ரிசல்ட் அனாலிசிஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஓவராலாக எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எத்தனாவது ரேங்க் இருக்கிறீங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் அனாலிசிஸ் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ். ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து 1 இயர் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட், மாடல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்பில் ஆன்லைனில் டேரெக்டாகவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹2500. ஸோ அந்த 2500 மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம மற்ற என்னென்னலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், இதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்னன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. எப்படி பே பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல யூனிட் 4 எடுக்கிறோம். அதாவது வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த யூனிட்ல எத்தனை சாப்டர் இருக்குது, ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது, அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ண போறோம், எத்தனை டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போறோம், அதை எத்தனை டேஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஒவ்வொரு சாப்டரையும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம டீடைலா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ யூனிட் 4 வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த யூனிட் 4 நம்ம வந்து ஒரு 4 சாப்டரா நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல வெக்டர் டிஃபரன்ஷியேஷன், அடுத்து சாப்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் இன்டகிரேஷன், சாப்டர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சீரிஸ், சாப்டர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 4 சாப்டரா நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த 4 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 115 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டோட்டலாக நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். சாப்டர் 2ல டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 105 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். சாப்டர் 3ல 110 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். சாப்டர் 4ல 110 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். இப்போ சாப்டர் 1க்கு நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம எத்தனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 8 டேஸ் எடுத்துக்கிறோம். இந்த 8 டேஸில் இந்த சாப்டர் 1 அதாவது வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். டெஸ்ட்டுமே நம்ம வந்து அட்டன் பண்ணிடுவோம். அதாவது வெக்டர் டிஃபரன்ஷியேஷனை இந்த 8 டேஸ்ல எடுத்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், இதுல நம்ம என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குன்றதை நம்ம அடுத்தடுத்து 1 பை 1 நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சாப்டர் 2 வெக்டர் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 8 டேஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோம். சாப்டர் 3 ஃபோரியர் சீரிஸுக்கு 7 டேஸ் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் அலாட் பண்ணியிருப்போம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து 8 டேஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி சாப்டர் 2க்கு ஒரு 8 டேஸ் எடுத்துக்கணும், சாப்டர் 3க்கு 7 டேஸ் எடுத்துக்கணும், சாப்டர் 4க்கு 7 டேஸ் எடுத்துக்கணும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் வந்துடும். ஸோ நமக்கு டோட்டலாக 30 டேஸ் வந்துடும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம 30 டேஸ் எடுத்து தான் நம்ம ஷெட்யூல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1க்கு ஒரு 30 டேஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். யூனிட் 2க்கும் அதே மாதிரி 30 டேஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். யூனிட் 3க்குமே 30 டேஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இதுக்குமே 30 டேஸ். ஸோ இந்த 30 டேஸில் ஃபர்ஸ்ட் 8 டேஸில் வந்து வெக்டர் டிஃபரன்ஷியேஷன், அடுத்த 8 டேஸில் வெக்டர் இன்டகிரேஷன், அடுத்த 7 டேஸில் ஃபோரியர் சீரிஸ், அடுத்த 7 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ கரெக்டாக இந்த 30 டேஸில் இந்த 4 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு சாப்டருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோன்றதை நம்ம டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். இதில் இந்த ஒவ்வொரு சாப்டரில் உள்ள டாபிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே சப் டாபிக்ஸ் என்ன வருது, அந்த சப் டாபிக்ஸுக்கு ஒவ்வொரு சப் டாபிக்ஸுக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணுன்றத அடுத்தடுத்து 1 பை 1 நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1 பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் டிஃபரன்ஷியேஷன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 வெக்டர் டிஃபரன்ஷியேஷன். இந்த சாப்டர்ல நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. டோட்டலாக ஒரு 3 டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இப்போ டெஸ்ட் 1க்கான போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். இந்த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன்ல 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட், இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். டெஸ்ட் நம்பர் 1க்கு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1க்கான போர்ஷன்ஸை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். இந்த 3 டேஸில் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். ஸோ இந்த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர் இந்த டாபிக்ஸ்லாம் வந்துடும். யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர் இந்த டாபிக்ஸ் வந்துடும். அதே மாதிரி கிரேடியன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், கிரேடியன்ட்ல வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ன்ற சப் டாபிக்ஸ் இருக்கும். அடுத்து யூனிட் நார்மல் வெக்டர் அப்படின்னு பார்ப்போம். யூனிட் நார்மல் வெக்டர் அப்படின்ற டாபிக்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆங்கிள் பார்ப்போம், அதாவது ஆங்கிள் பிட்வீன் த 2 சர்ஃபேசஸ் அது பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த கிரேடியன்ட்ற டாபிக்குள்ளே கவர் ஆயிரும். ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன், யூனிட் டேஞ்சன்ட் வெக்டர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 30 கொஸ்டின்ஸை நம்ம டெஸ்ட் நம்பர் 1ல நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க.
இந்த டெஸ்ட் நம்பர் 1க்குள்ள இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் நீங்க வந்து எடுத்துக்கணும். அடுத்த டெஸ்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் இதை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். லாப்லாஸ் ஆபரேட்டரை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இந்த டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் இதுல பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா சொலினாய்டல்னா என்ன, அதுக்கப்புறம் இர்ரோட்டேஷனல்னா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் வெக்டர் ஃபீல்டு ஸ்கேலர் பொட்டன்ஷியல் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கன்சர்வேட்டிவ் வெக்டர் ஃபீல்டு ஸ்கேலர் பொட்டன்ஷியல். ஸோ இது எல்லாமே இந்த டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்லில் வந்துடும். இந்த சப்டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிப்போம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்ப்போம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும். லாப்லாஸ் ஆப்ரேட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். லாப்லாஸ் ஆப்ரேட்டர்லேயே ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். இந்த டெஸ்ட் நம்பர் 2க்கான போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த 3 டேஸில் இந்த டெஸ்ட் 2க்கான உள்ள போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் 2க்குமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். கடைசியாக டெஸ்ட் நம்பர் 3 சாப்டர் 1ஓட ஃபுல் டெஸ்ட். இந்த சாப்டர் இருக்கு பார்த்தீங்களா, வெக்டர் டிஃபரன்சியேஷன். இந்த வெக்டர் டிஃபரன்சியேஷன் ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ். அப்போ சாப்டர் 1ல் உள்ள டெஸ்ட் நம்பர் 1 போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸு, டெஸ்ட் 2க்கான போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸு, டெஸ்ட் 3க்கான போர்ஷன் அதாவது இந்த ஃபுல் சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேஸ் வந்துடும். ஸோ இந்த 8 டேஸில் சாப்டர் 1 ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு ஃபுல்லாக தரவு பண்ணிடணும். நம்ம அதில் டெஸ்ட்டுமே நம்ம அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த டெஸ்ட் 3க்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 55 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 வெக்டர் டிஃபரன்சியேஷனில் 115 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 115 கொஸ்டின்ஸுமே நம்ம ஃபுல்லாக நம்ம தரவு பண்ணிட்டோம்னா போதும். கண்டிப்பாக நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 வெக்டர் இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 1ல் வெக்டர் டிஃபரன்சியேஷன் பார்த்தோம். ஸோ இங்கே சாப்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் இன்டகிரேஷன். இப்போ இந்த வெக்டர் இன்டகிரேஷனில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1 இதுக்கான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைன் இன்டகிரல். இதில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அடுத்து ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் வெக்டர் ஃபீல்டு இதில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த டெஸ்ட் நம்பர் 1 இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம வந்து டெஸ்ட் ஷெட்யூலில் கொடுத்துருப்போம். இந்த 3 டேஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் 1 நம்ம வந்து அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். டெஸ்ட் 2க்கான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டகிரல் இதில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். வால்யூம் இன்டகிரலில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக டெஸ்ட் நம்பர் 2க்கு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த டெஸ்ட் நம்பர் 2வை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். அந்த 3 டேஸ்க்குள்ள டெஸ்ட் நம்பர் 2வை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த டெஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட ஃபுல் டெஸ்ட். இந்த சாப்டர் 2 வெக்டர் இன்டகிரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வெக்டர் இன்டகிரேஷன் ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம ஷெட்யூல் கொடுத்துருப்போம். நம்ம இந்த டெஸ்ட் நம்பர் 3ல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு ஓவராலாக சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா 105 கொஸ்டின்ஸ் வந்துடும். 105 கொஸ்டின்ஸை 3 டெஸ்ட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க போகிறோம். டெஸ்ட் 1ம் டெஸ்ட் 2ம் டாபிக் வைஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 டேஸ். இந்த 8 டேஸில் நமக்கு சாப்டர் 2வை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 ஃபூரியர் சீரீஸ். இந்த ஃபூரியர் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன் பீரியாடிக் ஃபங்க்ஷன், ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன், கன்வர்ஜென்ஸ் தியரம் இதை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபூரியர் சீரீஸை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். ஃபூரியர் சீரீஸில் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2π, -π to π, 0 to π இது எல்லாமே வரும். இதில் அதே மாதிரி 0 to L, -L to L, 0 to 2L இதெல்லாம் சேர்த்து ஃபூரியர் சீரீஸில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம ஷெட்யூலில் 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 2 டேஸில் இந்த டெஸ்ட் 1 போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு 30 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதை அட்டன் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து டெஸ்ட் 2க்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ். இந்த ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸில் பார்த்தீங்கன்னா சைன் சீரீஸ் வரும், இன்னொன்று கொசைன் சீரீஸ் வரும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நமக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் இன்ஃபைனைட் சீரீஸ், பர்சிவல்ஸ் ஐடென்டிட்டி இதை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த டெஸ்ட் நம்பர் 2க்கான போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 2 டேஸில் இந்த டெஸ்ட் நம்பர் 2க்கான போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட்டுமே நம்ம வந்து அட்டன் பண்ணி முடிச்சிடணும்.
டெஸ்ட் நம்பர் 3 வந்து சாப்டர் 3யோட ஃபுல் டெஸ்ட். இந்த சாப்டர் 3 ஃபோரியர் சீரிஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபோரியர் சீரிஸ் ஃபுல்லா சேர்த்து ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். இந்த ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம தரவு பண்றதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம டைம் கொடுப்போம். இந்த 3 டேஸ்ல இந்த சாப்டர் 3ய ஃபுல்லா நம்ம தரவு பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் நம்பர் 3 அட்டெண்ட் பண்ணணும். இதுல ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர் 3ய ஃபுல்லா சேர்த்து இந்த டாபிக் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வச்சிருப்போம் நம்ம. இந்த 50 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் 3யோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அப்போ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா 7 டேஸ் வரும். ஸோ 7 டேஸ்ல நம்ம சாப்டர் 3ய கம்ப்ளீட் பண்ணணும். நமக்கு 110 கொஸ்டின்ஸ் வந்துடும். சாப்டர் 3ல நம்ம இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா 110 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் சாப்டர் 4. சாப்டர் 4 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இதுக்கான போர்ஷன்ஸ், டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ டெஸ்ட் நம்பர் 1 ஃபோரியர் இன்டெக்ரல், இதை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக நமக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1க்கான போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 2 டேஸில் இந்த 2 டாப்பிக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் 1 நம்ம அட்டன் பண்ணி முடிச்சிடணும். டெஸ்ட் 2க்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம், அடுத்து ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இதை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து கன்வல்யூஷன் தியரம், பர்சிவல்ஸ் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலாக நமக்கு டெஸ்ட் நம்பர் 2க்கு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த டெஸ்ட் நம்பர் 2க்கான போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 2 டேஸில் நம்ம டெஸ்ட் 2வை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். லாஸ்ட்டாக டெஸ்ட் நம்பர் 3 சாப்டர் 4ஓட ஃபுல் டெஸ்ட். சாப்டர் 4 அதாவது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த சாப்டர் ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம தரவாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இந்த 3 டேஸில் இந்த சாப்டர் 4 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபுல்லாக நம்ம தரவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் நம்பர் 3 நம்ம அட்டன் பண்ணணும். டெஸ்ட் நம்பர் 3ல டோட்டலாக வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு 7 டேஸ் வந்துடும். இந்த சாப்டர் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 7 டேஸ் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம இந்த 7 டேஸில் 110 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருவோம் நம்ம. ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் என்னென்ன மாடலில் கேட்பாங்களோ அந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம கொடுத்துக்கிட்டு வர டெஸ்ட்டை மட்டும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இங்கே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்குறோமோ அந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஃபுல்லாக நம்ம 10 யூனிட்டையுமே ஒவ்வொரு யூனிட்டையுமே 30 டேஸ் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நான் கரெக்டாக இந்த 30 டேஸ்ன்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு, படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம அவசரமாக படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமில் போயிட்டு நம்ம டவுட்டாக இருக்கிறதுக்கு நம்ம எடுத்து படிக்கிறப்பயே நம்ம நல்ல தரவாக படிச்சிட்டோம்னா போதும். நம்ம எக்ஸாமில் எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் எடுத்து இதே மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம், யூனிட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம், யூனிட் 3யும் முடிச்சாச்சு. அடுத்து யூனிட் 4க்கான ஷெட்யூல் நம்ம பார்த்துட்டோம். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 4 சாப்டரா பிரிச்சு ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது, அதில் எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம், அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம், அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ண போகிறோன்றதை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். யூனிட் 4 வெக்டர் கால்குலஸ் ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த யூனிட் 4 நம்ம ஒரு டேபிள் காலத்தில் நம்ம கொடுத்துட்டோம். இங்கே சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 4 சாப்டராக பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 வந்து வெக்டர் டிஃபரன்ஷியேஷன். இந்த வெக்டர் டிஃபரன்ஷியேஷனுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம எத்தனை எடுத்துருப்போம்? நம்ம 8 டேஸ் எடுத்துருப்போமா? இந்த 8 டேஸில் எத்தனை டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்? டோட்டலாக வந்து ஒரு 3 டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலாக டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 115 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் சாப்டர் 1க்கு 8 டேஸ் எடுத்து நம்ம ஷெட்யூல் பண்ணியிருப்போம். இந்த 8 டேஸில் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறது 3 டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். இந்த 3 டெஸ்ட்டில் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்துடும். லாஸ்ட் டெஸ்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட், இந்த சாப்டர் ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக நமக்கு 115 கொஸ்டின்ஸ் வந்துடும். சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா வெக்டர் இன்டகிரேஷனுக்கு நம்ம ஷெட்யூலில் 8 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 8 டேஸில் அதே மாதிரி ஒரு 3 டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 105 கொஸ்டின்ஸ் வந்துடும் சாப்டர் 2ல். சாப்டர் 3 ஃபோரியர் சீரிஸுக்கு 7 டேஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த 7 டேஸில்
நம்ம 3 டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 3 டெஸ்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். சாப்டர் 4 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஒரு 7 டேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 7 டேஸ்ல நம்ம டோட்டலா வந்து ஒரு 3 டெஸ்ட் நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம். நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இது ஒவ்வொரு சாப்டருக்குமான இந்த ஷெட்யூலை நம்ம டேபிள் காலத்தில் கொடுத்துட்டோம். டோட்டலாக நமக்கு இந்த யூனிட் 4க்கு 30 டேஸ், இந்த யூனிட் 4க்கு நம்ம ஷெட்யூலில் 30 டேஸ் நம்ம எடுத்துக்குவோம். அந்த 30 டேஸில் மொத்தமாக நம்ம இந்த 30 டேஸில் 12 டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 12 டெஸ்ட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூனிட் 4 வெக்டர் கால்குலஸ் ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு டோட்டலாக நமக்கு ஒரு 440 கொஸ்டின்ஸை நம்ம வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு என்னென்ன மாடலில் கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கோம். இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னாலே போதும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மொபைல் ஆப்பில் போனீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் பேமெண்ட் பண்ணிட்டு கூட டேரெக்டாக அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் மற்ற எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸுமே நம்ம போயிட்டு இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸு, இல்லை மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன் கிளாஸ் மட்டும் வேணும்னாலும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கான சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை ஆன்லைன் கிளாஸ்லையோ இல்லை மெட்டீரியலோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு வரப்போகிற எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா UGTRB தான் நமக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த UGTRB எக்ஸாமில் ஸோ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 4 வெக்டர் கால்குலஸ் ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நம்ம வந்து பார்த்தோம். இந்த யூனிட்டை நம்ம எத்தனை சாப்டராக பிரிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போகிறோம், ஓவராலாக நம்ம எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம், அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் அடுத்த யூனிட் 5க்கான ஷெட்யூல் என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.